பொதுவாக எல்லாரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா, அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லையா? முதல்ல அவர் ஆட்சியை காப்பாத்திக்க அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிக்க வச்சார். இப்ப அவங்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நொடிய தன்னுடைய கட்சியில இணைச்சிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பண்றதே இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. உதவின்னு கேட்டப்போ அவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாம் இதை பத்தி கேட்கிறப்ப தர்ம சங்கடத்தை தவிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியில பல பேருக்கு இடையே ஒருத்தரை தான் வேட்பாளராக நிறுத்த முடியும். அப்படிதான் வாய்ப்பு கிடைக்கும். எத்தனையோ தொண்டர்கள் உழைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை இவங்க வெற்றிக்காக உழைக்கிறாங்க. இத்தனை பேருடைய உழைப்புல வெற்றி பெற்றுட்டு வாக்குப்பதிவின் போது கைவிரல்ல வச்ச மை அழிகிறதுக்குள்ளேயே ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஜனநாயக சக்திகள் நியாயமா இதை கேள்வி கேட்கணுமா வேணாமா? ஒரே மாசத்துல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில் ஜாயின் பண்றாங்களே, அந்த அளவுக்கு அப்படி என்ன ஆஃபர் தாவேக்காவில் கிடைச்சிருக்குன்னு பேசணுமா வேணாமா? ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற அசிங்கமான ஆட்சியா இந்த ஆட்சி இருக்கு. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க சொல்றதை தவிர அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? அதனாலதான் தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. இப்போ தீர்ந்து போன சக்தியொட்டியே திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பார் பாருங்க. இன்று முதல்வராக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் டெல்லியிலே நிதி ஆயோக்ல பேசுறாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாதுகாப்பே இல்லாத மாநிலம். தமிழ்நாட்டு பெண்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே, பயங்கரமான ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டமைத்துத்தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று அங்க போய் டெல்லியில பேசும்பொழுது தமிழ்நாட்டில் 42% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய உழைக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அது யாரோட உழைப்பு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் உழைப்பு. நீங்க அதுக்கு ஒரு துளி கூட எடுத்து வச்சதில்லை. இன்னைக்குதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்முறையெல்லாம் கடந்து வந்திருக்கோம். அந்த நிலையை நோக்கி அதை தாண்டிய ஒரு ஆபத்தான பாதுகாப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் ஒரு தாவேகா நிர்வாகி 50 பெண்களுக்கு மேல் தரக்குறைவாக படம் எடுத்து அவரையும் பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய தொகுதியில் ஒரு எம்எல்ஏவோட ஆதரவோடு பெண்கள் பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அதையும் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான
ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த பதிலும் இல்லை. ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க புதுசா ஒரு விஷயத்தை பண்றோம், பாதுகாப்பதற்காக ஒன்றை செய்கிறோம் என்று புதிய படையை இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சராக இருந்த நம்முடைய அண்ணன் செய்த அதே அந்த பிங்க் பெட்ரோலை மறுபடியும் பெயர் மாற்றி இன்று அறிவித்திருக்கிறார்கள். நீங்க பரவாயில்ல, காப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது. யாராவது நம்ம ஆட்சியை பார்த்து காப்பி அடிக்காத மாநிலமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு நம்முடைய அண்ணன் காலம் வரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பாக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் வந்து அதை எப்படி செய்யறீங்கன்னு கேட்டு தெரிந்து கொண்டு அங்கேயும் செய்ய முயற்சி செய்த வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு. அதனால உள்ளூர்ல காப்பி அடிச்சா பரவாயில்ல, ஆனால் அதையாவது சரியாக செய்யுங்கள் என்றுதான் உங்களிடம் கேட்கிறோம். திரும்ப திரும்ப இன்னைக்கு போய் அங்க டெல்லியில பேசும்பொழுது தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை உருவாக்கி தந்த தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். இத்தனை பெருமைகளையும் வைத்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே இன்னைக்கு நம்முடைய சில சகோதரிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். நம்முடைய திட்டங்களுடைய இந்த சமூக மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்களை நம்முடைய அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எவ்வளவு உருவாக்கி தரும்னு. ஒரு பெண் வெளியில போறதுங்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம்னு உங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் தெரியும். வெளியில போறதுக்கே 1000 தடை இருக்கும். அதுல ஒரு பெரிய தடையை உடைச்சது யார்கிட்டையும் காசு கேட்க வேணாம், விடியல் பயணம்.